கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3.5 கிலோமீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். எங்கே அப்படின்னா எக்ஸாக்டாக கோர்ட்டு. இது வந்து கோர்ட்டு, திண்டிவனத்தோட கோர்ட்டு. திண்டிவனம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இதான் வழி. இங்கே தான் பஸ் ஸ்டாப். இங்கே தான் எல்லா பஸ்ஸுமே நிற்கும். மேக்ஸிமம் கோர்ட்டுக்கு வந்து வேலைக்கு வரவங்க கரெக்டாக மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் நிற்கும். இது ஒரு பஸ் ஸ்டாப் பாருங்கள், இறங்குறாங்க பாருங்கள், இங்கே தான் நிற்கும். ஆப்போசிட்லேயும் ஸ்டாப் இருக்குது. லோக்கல் பஸ்லேருந்து கவர்மெண்ட் பஸ் வரைக்கும், ப்ரைவேட் பஸ் வரைக்கும் எல்லாமே நின்று தான் போகுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன். இதுதான் கோர்ட்டுக்கு போகிறதான ரோடு. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து கோர்ட்டுக்கு நியர்பை அந்த ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வரும். இந்த சைடில், அதான் கோர்ட் சைடில். இந்த சைடு நேஷ்னல் ஹைவே. இது மேலே, இந்த ரோடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குது. 250 அடி. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டாண்டு, நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன்னே சொல்லலாம். கோர்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். கோர்ட் ஆல்ரெடி வந்துருச்சு இந்த இடத்துல. பக்கத்தில் நீங்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய வந்து டெவலப்மெண்ட் இங்கே பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரோன் வியூ பார்க்கலாம். இந்த ட்ரோன் வியூவில் எந்த அளவுக்கு இருக்குது, பக்கத்தில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, எப்படி இருக்குது லேண்டுன்றதை நம்ம பார்த்துட்டு வருவோம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு போட்டுட்ருக்காங்க. அதாவது கோர்ட்டுன்றது தான் நிறைய வெஹிக்கிள் வந்து கிராஸ் ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த ரோடில் இறங்கி இப்படி கிராஸ் பண்ணி நிற்கிறாங்க உள்ளே வர்றதுக்கு. கோர்ட்டுக்கு வரக்கூடிய கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க உள்ளே வர்றதே அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தாகணும். அதனால் ஹெவியாக வெஹிக்கிள் மூவ் ஆகக்கூடிய ஏரியா. அதாவது சேலம், திருச்சி, மதுரை இந்த சைடில் எல்லாருமே சென்னைக்கு போகணும் அப்படின்னா இந்த ரூட்டை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் எப்பயுமே ரஷ் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. அதனால் ஒரு பிரிட்ஜ் போட்டுருக்காங்க. பிரிட்ஜ் போட்டுட்டா வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மேலே போயிடும். உள்ளே வர வெஹிக்கிள் தான் கீழே வரும். அதுக்காக ஒரு பெரிய பிரிட்ஜிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்த நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 250 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. பெட்ரோல் பேங்க்கு, இவி ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் உளுந்தூர்பேட்டை டு திண்டிவனம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஹோட்டல் இருக்குது. விழுப்புரம் டு திண்டிவனம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. விழுப்புரம் டு திண்டிவனத்தில் எங்கேயுமே கிடையாது. விழுப்புரத்துக்கு கிட்ட வந்து இந்த டோலில் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வந்து நீங்கள் திண்டிவனத்தில் இருக்கும். அதுக்கு நான் இன்பட்டிவில் பெரிய ஹோட்டல்லாம் சொல்கிற மாதிரி கிடையாது. அது மாதிரி இங்கே ஒரு பெரிய ஹோட்டல் போகிறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 60 சென்ட் இருக்குது. 2.60 ஏக்கரு. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ், 275 அடி ஃப்ரண்டேஜ், கிட்டத்தட்ட 440 அடி லென்த் வரும் உங்களுக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ். என்ஹெச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 275 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது. ஹோட்டலு, அதுக்கப்புறம் சைடில் ஃபுல்லாக நீங்கள் கடை கட்டி விடலாம். ஷாப் கட்டினாலே ஒரு 40 கடை கட்டலாம். லாஸ்ட் வரையும் நீங்கள் போனீங்கன்னா 40 கடை கட்டலாம். ரெண்டே உங்களுக்கு வந்து வந்துடும் 40 கடை. முன்னாடி ஹோட்டலு, பெட்ரோல் பேங்க்கு, இவி ஸ்டேஷனு. அப்படியும் இல்லை, நான் வந்து ஒரு ப்ரொமோட்டர் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கி லேஅவுட் போடலாம். லேஅவுட் போட்டிங்க அப்படின்னா கோர்ட்டு பக்கத்தில் பிளாட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே சேல் ஆகும். நம்ம கார்னர் அந்த பக்கமும் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ எல்லாமே எம்ப்ளாயிஸ் உள்ளே போயிட்டுருக்காங்க வேலைக்கு. நம்ம அந்த பக்கமும் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகரில் ஒரே ஒரு கிரவுண்டு வாங்குற காஸ்ட்டு இந்த மொத்த லேண்டோட காஸ்ட்டு. தாராளமாக சென்னையில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு அமௌண்ட்டு போட்டு ரிட்டர்ன் நான் நல்லா எடுக்கணும்னு நான் பார்த்துட்ருக்கேன். தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். ஏன்னா நேஷ்னல் ஹைவே மேலே உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, ரொம்ப ரேரு. அதுவும் சின்ன பிட்டு கிடைக்காது. நிறைய இடத்துல பார்த்தா 8 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் இது மாதிரி இருக்கும். டோட்டலாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 60 சென்ட் தான். 2 ஏக்கர் 60 சென்ட்டுக்கு 275 அடி ஃப்ரண்டேஜோட கண்டிப்பாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ நிறைய பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம் இங்கே. பட் என்ஹெச்சில் ஆன் ரோடில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது இதோட வேல்யூ வந்து நல்லாவே தெரியும். இன்னும் திண்டிவனம் சைடில் வந்து போனீங்கன்னா, நியர்பை போனீங்கன்னா சென்ட் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது திண்டிவனத்தில். இது திண்டிவனத்துலேருந்து எக்ஸாக்டாக 3.5 கிலோமீட்டர் தான் வரும். அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3.5 தான். மூவ்மெண்ட் பாருங்கள், வெஹிக்கிள் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இது ஒரு ரோடு. இந்த ரோடு லாஸ்ட் வரைக்குமே போகுது. அங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு வரைக்கும் அவங்களோட பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரி வந்து அந்த கிணறு வரைக்குமே வரும். இந்த பக்கமும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் ரோடு வரும். 30 ஃபீட்டுக்கு ரோடே தார் ரோடே பண்ணியிருக்காங்க. சைடில் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 ஃபீட் ரோடு வரும். இது வந்து கோர்ட்டு. நம்ம அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்துடுறேன். கோர்ட்டு என்ட்ரன்ஸ் போகிறத நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இது வரைக்குமே பவுண்ட்ரி அவங்களுக்கு. இது வந்து கோர்ட்டோட என்ட்ரன்ஸு. இது வரைக்குமே பவுண்ட்ரி வருது அவங்களுக்கு. இங்கே பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. நான் அங்கேருந்தே சொன்ன ஒரு கிணறு இருக்குன்னு அதெல்லாம் இங்கேயே வந்து காமிக்கிறேன். கிணறு பின்னாடி இருக்குது. இது வரைக்குமே அவங்களோட பவுண்ட்ரி. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் வரும். கோர்ட் சைடில். ஜிஹெச்சி சைடில் 250 அடி ஃப்ரண்டேஜ். இது ரொம்ப யூஸ் பண்ணாமல் துண்டு போயிருக்கு. இது நீங்கள் ஆழப்படுத்தியே நீங்கள் திருப்பி இது கிணறு யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட்டில் போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காமிச்சேன், அங்கே தான் நின்றுருந்தோம். கிணறு பார்த்தோம். அங்கேருந்து அப்படியே மிடியில் நான் வந்திருக்கேன். இங்கேருந்து பாருங்கன்னா லேண்டோட மிடியில் நின்றுட்டுருக்கேன். இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 400 அடிக்கு நேர்லேயே ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த சைடில் கோர்ட்டு போகிற ரோட்டில் 10 அடியில் ஒரு கடை அப்படின்னு கட்டினா கூட கிட்டத்தட்ட 40 கடைகள் கட்டலாம். பின்னாடியே ரயில்வே ட்ராக், ட்ரெயின் போய்ட்டு இருக்கு பாருங்கள். பின்னாடி ரயில்வே ட்ராக். அது வரைக்குமே கொஞ்சம் இடம் வாங்கலாம். ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது வரைக்கும் வாங்கலாம். இந்த ரோட்டில் 40 கடைகள் நீங்கள் கட்டலாம். 40 கடைக்கு வருமானம் என்ன ஆச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 40 கடை வாங்கிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் தர வாடகைக்கு கொடுக்கலாம். நீங்கள் யாராவது ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு, இல்லை இவி ஸ்டேஷன் போடுறவங்களுக்கு, பெட்ரோல் பங்க் போடுறவங்களுக்கு லீஸு கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் ஒரு வருமானம் இருக்குது. எம்டி லேண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு லேண்டாக இருக்கும். அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. பிளாட்டு போட்டு விற்கலாம்,
ப்ளஸ் வந்துட்டு வில்லா கட்டலாம். நம்ம அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸிங் இருக்குது. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரை லேண்டு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கரோட காஸ்ட் வந்து 3.80 crore, 3,70,00,000 பர் ஏக்கர். ஒரு ஏக்கரோட காஸ்ட் வந்து 3,70,00,000. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சென்னையில் அண்ணா நகரில் ஒரு கிரவுண்டு காஸ்ட்டு. தாராளமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நீங்கள் இதில் லேஅவுட் போட்டாலும் நல்ல காசு தான். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ. இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணாங்க. நான் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தேவைப்படுற நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.